Hey, hello guys, welcome back to our channel. This is Lappy Tutorial தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லாஸ்ட்டாக சென்னை எக்ஸ்பிரஸுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு யூனிக்கான ட்ரான்ஸ்லேஷன் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ மாஸ்க் ட்ரான்ஸ்லேஷனை நான் அது வந்து பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின டுட்டோரியலாக போட்டுடலாம், ஏன்னா எனக்கும் கண்டென்ட் கிடைக்கல நிறையா. ஸோ அதை பற்றி ஒரு டுட்டோரியல் போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை போடலான்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா காம்போசிஷன் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதான் என்னோடய காம்போசிஷன். இது வந்து இந்த மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோ வந்து பிளாக் ஸ்க்ரீன் அந்த வீடியோக்கு மேலே கீழே இல்லாத மாதிரி சினிமேட்டிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் மாஸ்க் பண்ணும்போது பிளாக் ஸ்க்ரீன் வந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ காம்பனி எக்ஸாம்பிள் வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் மூவியோட ரேஷியோ, ஓகேவா? நான் அதை தான் வச்சுருக்கேன். ஓகேவா? நான் இங்கே பாருங்கள், இந்த ரேஷியோ தான் நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ரேஷியோ தான் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி இது வந்து கட் பண்ணி எனக்கு எந்த கிளிப் வேணுமோ பார்த்து டோப்பஸில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியல் நான் டோப்பஸ் கூட பற்றி போடுறேன், எப்படி நான் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணுறேன்ற மாதிரி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு எந்த கிளிப் வேணுமோ நான் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்மியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கிளிப்லாம் வேணுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. நான் வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பித்தேன். நான் இந்த இடத்துல தான் ட்ரான்ஸ்லேஷனும் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்த கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை டைம் லைனில் போட்டுடுறேன். அண்ட் அனதர் இது வேணும். அது வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே கிளிப்பு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி எடுங்க. அப்போ தான் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் 2 கிளிப் எடுத்து வச்சுட்டேன்னா, ஸோ 2 கிளிப்போட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் காம்புக்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 கிளிப்புக்கும் காம்ப் செட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீ காம் பண்ணிடலாம். ஸோ நான் ப்ரீ காம் பண்ணி இந்த மாதிரி கிளிப் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. ஸோ நான் இந்த இடத்துலேருந்து பண்ண போகிறேன்றதுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு ஷிஃப்ட் ப்ளஸ் டி கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரீகாம் பண்ணிக்கிறேன் இது தனியாக. ஓகேவா? நான் இது ஏன் தனியாக ப்ரீகாம் பண்ணேன்னா, நம்ம இங்கே தான் வந்து அந்த ட்ரான்சிஷன் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இது தனியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மாஸ்க் பண்ண போகிறோம். நான் மாஸ்க் ட்யூட்டோரியல் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நான் சீக்கிரமாக பண்ணிடுறேன். உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்த்துங்க, அந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாஸ்க் எடுத்துகிட்டு நமக்கு வந்து லெஃப்ட் சைடு தேவையில்லை, ஏன்னா நம்ம ரைட் சைடில் தான் அந்த இது வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடம்லாம் வேணும். நான் அதனால் இப்போ ஒரு ட்ரா கொடுத்துட்டுனா பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு வந்து தேவைப்படுற இடத்துல மட்டும் நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரேமாக நீங்கள் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமாக லோட் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்லோ மோஷன் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக பொறுமையாக எடுத்து பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மாஸ்க் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனால் நமக்கு பேக்ரவுண்டும் தனியாக அது பேக்ரவுண்டில் இருக்கிற கிளிப் தெரியும். ஸோ ஃபெதர் வந்து ஒரு 25 வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் ரிஃபைன் நல்லாயிருக்கும், அதுக்காக தான், இந்த எஃபெக்ட்டுக்காக. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் டி கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ரோட்டோ பேஷை வந்து டிலீட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்புக்கு இது வந்து தனியாக இருப்பாருங்க, தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வந்து மாஸ்க் பண்ணுவோம். நீங்கள் டுட்டோரியல் பார்த்துருந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ மாஸ்க் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த கிளிப்பு இந்த இடத்துல வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டீ ப்ரெஸ் பண்ணி ஒப்பாசிட்டி ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுருங்க. ஸோ ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நல்ல ஆப்ஜெக்ட் மேலே போட்டுட்டு இந்த 2 கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கிளிப்புமே அந்த நல்ல ஆப்ஜெக்டில் கனெக்ட் பண்ணுறோங்க. ஓகேவா? இப்போ நல்ல ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கிளிப் 2மே வந்து அதில் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இது நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றதுனால இந்த இடத்துல வந்து ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு 6 அண்டு எஸ்ஸு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ பொசிஷனு, ஸ்கேலு, ரொட்டேஷனு. ஸோ ரொட்டேஷன் வேணுன்றவங்க வச்சுக்கோங்க. நான் இதில் லைட்டாக சின்னதாக வைக்க போகிறேன், அதனால தான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ பொசிஷனு, ஸ்கேலு, ரொட்டேஷன் நான் 3மே ஆன் பண்ணிட்டேன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடு எடுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் தான் ட்ரான்சிஷன் வேணும். ஸோ அதனால் நான் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ஸ்கேலை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் வெளில எடுத்துக்கலாம், இல்லை நான் பண்ண மாதிரி பாதி வேணும் பாதி வேணான்ற மாதிரினாலும் வெளில எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்படி தான் வச்சுருந்தேன். வச்சுட்டு ரொட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு -3 கொடுத்துக்குங்க. ஸோ அது நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகேவா? ஸோ நான் அடுத்து வந்து ப்ரீகம் பண்ணிக்கிறேன். F9 ப்ரெஸ் பண்ணி ப்ரீகம் பண்ணிவிட்டு கிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் கிராஃப் வைங்க. ஸ்பீட் கிராஃப் வச்சுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டராக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பீக் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பீக் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பீக் கொண்டு வந்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நான் இந்த கிராஃபை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ தனியாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குவார்ட்டரில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் வீடியோ எப்படி ப்ளே ஆகுதுன்ட்டு. நமக்கு வந்து அந்த பொசிஷன் அங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகேவா? நமக்கு தேவையானதாக தான். ஸோ அங்கே போயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த கிளிப்பில் செலக்ட் பண்ணி இந்த கிளிப்பு வந்து நம்ம ஒப்பாசிட்டி போய் கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கிளிப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ எந்த இடத்துல வந்து ஒப்பாசிட்டி வேணும்னு நமக்கு தெரியணும் இல்லையே. ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். நமக்கு இந்த இடத்துல போகும்போது நமக்கு அந்த ஒப்பாசிட்டி கம்மியாகணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நான் ஃபுல்லாக 0 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை பற்றி இப்போ இந்த மாதிரி ரிஃபைன் எட்ஜ் தெரியுதா? அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு மோஷன் டைல் ஆட் பண்ணிக்கங்க. மோஷன் டைல் ஆட் பண்ணிங்க. மோஷன் டைல் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 200 அண்ட் தென் வித் ஹைட் ரெண்டுத்துலேயுமே 200 கொடுத்துட்டு மிரர் எட்ஜ் எனேபிள் பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அங்கே பாருங்கள், நமக்கு அது தனியாக தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிளிப்பு அதே மாதிரி பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த கிளிப்புக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து ட்ரான்சிஷன் அந்த இடத்துல நமக்கு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த கிளிப் நான் எடுத்துக்கிறேன். இந்த கிளிப்புக்கு ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம், நான் இப்போதைக்கு கட் பண்ணல. ஸோ இந்த கிளிப்புக்கு ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இதை தூக்கி அந்த கிளிப்பில் போட்டுருங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு ட்ரான்சிஷன் எங்கே வேணுமோ அதை ஃபுல்லாக தூக்கி இந்த கிளிப்பு தூக்கி அங்கே வைக்கணும். ஸோ நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து ட்ரான்சிஷன் அங்கே வர்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கிளிப்புக்கும் வந்து நம்ம மோஷன் டைல் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ மோஷன் டைல் எனேபிள் பண்ணிட்டு மிரர் எட்ஜ் கொடுத்துட்டு இது ஒரு 200
அண்ட் தென் இது ஒரு 200. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மோஷன் டைலில் அது மறைஞ்சிருச்சு. ஓகேவா? அதில் வச்சுட்டு நம்ம இன்னும் கூட பொசிஷனை வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் சின்னது பண்ணதுனால இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த இது தேவைப்படும். இந்த இடத்துல அந்த நல்ல ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, நல்ல ஆப்ஜெக்டில் வந்து பொசிஷனு எஸ்ஸு அண்ட் ரொட்டேஷன். ஓகேவா? நம்ம ரொட்டேஷன் வந்து அங்கே -3 தானே கொடுத்தோம், இங்கேயும் -3 கொடுத்துருவோம். சாரி, +3 கொடுத்துருங்க. ஏன்னா -3க்கு +3க்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து எல்லாத்துலேயும் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இந்த இடத்துக்கு வரும் பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ரீசெட் ஆகணும். ரீசெட் அண்ட் தென் ரீசெட். ஓகேவா? ஸோ ரீசெட் பண்ணிட்டோமா, இது எல்லாத்தையுமே இப்போ செலக்ட் பண்ணி அதேமாதிரி ஈஸிஸ் பண்ணிக்கோங்க, F9 ப்ரெஸ் பண்ணி. அண்ட் தென் அதேமாதிரி இதுக்கும் கிராஃபுக்கு போயிட்டு செலக்ட் பண்ணி அந்த பீக் பாயிண்ட்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? அந்த பீக் பாயிண்ட் இங்கே கொண்டு வந்துட்டு அந்த நம்ம ஒப்பாசிட்டிக்கும் அதே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒப்பாசிட்டிக்கும் F9 ப்ரெஸ் பண்ணி ஈஸிஸ் பண்ணிவிட்டு கிராஃபுக்கு போயிட்டு அதையுமே லைட்டாக வந்து நம்ம இது பண்ணிடலாம், ஒரு ஸ்மூத்னஸ்க்காக தான். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு பாருங்கள். ஸோ நான் இங்கே உங்களுக்கு மோஷன் டைல் வந்து தெரியும். இப்போ நான் ஒப்பாசிட்டி அப்படி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு மோஷன் டைல் தெரியுது. ஸோ நீங்கள் ஒப்பாசிட்டியை வந்து இன்னும் இப்படி வச்சிங்கன்னா பாருங்கள், நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வந்துடுது பார்த்தீங்களா? ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த ஷாருக் கான் ஃபேஸ் வந்து லெஃப்ட் சைடில் போயிட்டு இது வந்து இங்கே வந்துடுது. ஸோ இதேமாதிரி நீங்கள் இந்த கிளிப்லையும் பண்ணலாம். இப்போ அதுக்கு அதேமாதிரி கீழே இன்னொரு கிளிப் வச்சுட்டு இதை மாஸ்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வர மாதிரி வச்சுட்டு இதை ஃபுல்லாக நவுத்திட்டு அந்த இடத்துல இதை பண்ண அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதே டீட்டெயில்டாக நான் எப்படி பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ நான் எப்படி பண்ணேன்றதை இன்னும் ஒரு லைட்டாக ஒரு எலாபரேட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளிப் எடுத்து மாஸ்க் பண்ணிடணும். மாஸ்க் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒப்பாசிட்டிக்கு, அது மேலே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மெயின் கிளிப். ஓகேவா? இது பேக்ரவுண்டு மெயின் கிளிப்பு. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த கிளிப்புக்கு இந்த மாதிரி டைகனலாக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் அப்ளை பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம இப்படி தான் பண்ண போகிறோன்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி பொசிஷனு, ஸ்கேலு, ரொட்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கணும். அடுத்தது தான் நம்ம எங்கே பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வச்சு பண்ணணும். அடுத்து வந்து கீழே இருக்கிறது அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இப்போ பண்ண ப்ராசஸ் தலைகீழ பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இப்போ வேறு எங்கேயோ இருந்து இந்த இடத்துக்கு வர மாதிரி வரணும், அவ்வளோதான். அதுக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் கொடுத்தோம்னா அந்த ரொட்டேஷன் ஸ்மூத்னஸில் நல்லா ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகி வர்றது நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒப்பாசிட்டி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு மோஷன் டைல் வந்து உங்களுக்கு தனியாக தெரியுதுன்னா அப்போ வந்து நீங்கள் ஸ்கேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ப்ளஸ் அந்த ஒரு பொசிஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பக்காவாக தெரியும். அண்ட் அது ஒப்பாசிட்டியும் கரெக்டாக டைமிங்கில் செட் பண்ணிங்கன்னா சூப்பராக தெரியும். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மைன்யூட்டான டீட்டெயிலாம் தெரியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நான் இந்த ட்ரான்சிஷனை அச்சீவ் பண்ணேன். இந்த ட்ரான்சிஷன் நிறைய பேர் டுட்டோரியல் போட்டிருக்காங்களா எனக்கு தெரியல, மேபி மலையாளத்தில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நான் பண்ணது, இப்படி தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அடுத்து வந்து இதே கிளிப்பில் இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளிப்லையும் ஒரு தடவை இந்த கிளிப்லையும் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கிளிப்லையும் இதே ப்ராசஸை நான் ஜூம் இன் மட்டும் பண்ணியிருப்பேன், ஸ்கேலை மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டன். ஓகேவா? ஸோ நான் எப்படி பண்ணேன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து யூனிக்காக நீங்கள் தான் யோசிச்சு பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ட்ரான்சிஷனை மட்டும் வச்சு நீங்கள் நிறையா எஃபெக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நான் 3D டெக்ஸ்ட் டியூட்டோரியல் அதெல்லாம் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன டவுட் இருக்கோ கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் தமிழில் இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது ட்ரான்ஸ்லேஷன் வேணும், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் டோபாஸ்க்கு சில செட்டிங்ஸும் எப்படி நான் இந்த வீடியோக்கு கலர் கரெக்ஷன் பண்ணேன், என் ரீசெண்ட் வீடியோஸ்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணுறேன்றதை போடுறேன். ஸோ ஓகே, இதுதான் எண்டிங் ஆஃப் த வீடியோ.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். அன்டில் தென் பை காய்ஸ்.